மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சிபல்ஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 31 மே 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ்ஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வருஷம் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கிடைக்கும். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இருந்து எடுத்துக்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 45 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து தியானம் இருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா 1892ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா இதேபோல் 3 நாட்கள் தியானம் செஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சிக்காகோவில் நடைபெற்ற மாநாட்டில் போய் கலந்துருக்காரு. எப்போ அப்படின்னா 1893 சிக்காகோ மாநாடு நடந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான். அக்னிபான் ராக்கெட் திட்டம் வந்து வெற்றியை நமக்கு தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். ஒரு மாத காலமாக தேதி தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் திட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. தனியார் புத்தாக்க நிறுவனம் தயாரித்த அக்னிபான் சார்டெட் அப்படின்ற ராக்கெட் வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கு. 3D தொழில்நுட்பத்தில் வந்து தயாரிக்கப்பட்ட என்ஜினை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட். சென்னை ஐஐடியுடன் ஒருங்கிணைந்து அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் ஏவுதளத்தை வந்து அமைச்சிருந்துச்சு. அதுலேருந்து உருவாக்கப்பட்டது அது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அக்னிபான் சார்டெட் எனப்படும் ராக்கெட்டை வந்து இந்நிறுவனம் வந்து வடிவமைச்சிருக்கு. 300 கிலோ வரை எடை கொண்ட ஆய்வு கலன்களை தாங்கி செல்லும் திறன் கொண்ட அந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 700 கிலோமீட்டர் தொலை வரை செல்லக்கூடியது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் மையத்திலிருந்து தனியார் ஏவுதளத்திலிருந்து மார்ச் 22ஆம் தேதி வந்து விண்ணில் செலுத்த முடிவு செய்யப்பட்டு பல காரணங்களாக தொழில்நுட்ப காரணங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா மே 30ஆம் தேதி காலை 17 மணிக்கு வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த வெற்றியை தொடர்ந்து வரும் காலங்களில் செயற்கைக்கோள் மற்றும் ஆய்வு கருவிகளுடன் கூடிய ராக்கெட் ஏவுதல் திட்டங்கள் வந்து முன்னெடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்களாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து வாகனம் ஓட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெற்றோருக்கு வந்து 3 மாதம் சிறை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஓட்டிகிட்டு வர வாகனத்துடைய ஆர்சி வந்து ரத்து செய்யப்படும். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து வழங்கப்பட மாட்டாது. 25க்கு மேலே தான் வந்து லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 5லேருந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அக்னிவீர் இசைக்கலைஞர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடைய இளைஞர்கள் வந்து ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்திய விமானப்படையின் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் வாயு இசைக்கலைஞர் திட்டத்தின் கீழ் வந்து ஆட்சேர்ப்பு வந்து ஜூலை 3லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2004லேருந்து 2004 ஜனவரியிலிருந்து 2007 ஜூலை 2 வரை வந்து அதுக்குள்ளே பிறந்திருந்த ஆணோ பெண்ணோ திருமணமாகாத ஆணோ பெண்ணோ மட்டும்தான் இந்த தேர்வில் வந்து அப்ளை செய்ய முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இசைக்கருவி அதில் வந்து அந்த பட்டியலில் கொடுத்துருக்கிற ஏதோ ஒரு இசைக்கருவி வந்து நீங்கள் வாசிக்கணும். முன்னனுபவ சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தகுதி இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து தொடங்கணும். இது வந்து கேரளத்தில் வந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1லேருந்து ஜூன் 15க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா 70%க்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா மழையை வந்து கொடுக்கக்கூடிய பருவக்கட்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா மே 30ஆம் தேதியே வந்து தொடங்கியிருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கோடை மழை வந்து இயல்பை விட 20% அதிகமாக இருந்திருக்கு. இதில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 485 மில்லிமீட்டர் மழையும் குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7.9 மில்லிமீட்டர் மழையும் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருவமழை தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெங்கு மற்றும் மழைக்கால நோய்களான வயிற்றுப்போக்கு, டைப்பாய்டு போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நோய்கள் இது எதனால் உருவாது, எந்த கொசு மூலம் பரவுதுன்னு படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு கனவை நோக்கிய பயணம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நிறைய டேட்டா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா இலங்கையோட அம்பந்தோட்டை அப்படின்ற துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. இது முக்கியமானது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ஈரானுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா 14 ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. சபகர் துறைமுக ஒப்பந்தம். ஷாஹின் பெகஸ்தி அந்த துறைமுகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இயக்குவது தொடர்பான ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் வந்து கையெழுத்தாகிருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்.
இதெல்லாம் முக்கியமான ஒப்பந்தங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் கீழ்கண்ட எந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானதுன்னு கேட்பாங்க. சபகர் துறைமுகம் ஒப்பந்தம். ஈரான் எல்லைக்கு அருகில் உள்ள பாகிஸ்தானினுடைய குவாதர் துறைமுகத்தை வந்து சீனா வந்து தன்வசம் வச்சிருக்கு. நாம் வந்து அதுக்கு அருகில் இருக்கிற 100 கிலோமீட்டர் கடல் எல்லையில் 100 கிலோமீட்டர் அருகில் உள்ள சபகர் துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் கையில் எடுத்துருக்கிறோம். இப்போது இந்தியா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை இணைக்கும் சபகர் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா குவாதர் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சவாலாகவே பார்க்கப்படுது. அதனால தான் அந்த துறைமுகத்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம். சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சபகர் துறைமுகம் மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த வழித்தடத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், அர்மீனியா, அர்பஜைன்ஜான், ரஷ்யா, மத்திய ஆசியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு இடையே சரக்கு சேவைகளை மேற்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா 7200 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பல், ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து வந்து உருவாக்கப்பட இருக்குது. இது இந்தியா, ஐரோப்பியாவை அணைக்கும் வந்து இந்த பாதை வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அணு ஆயுதங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. 1945 வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டு வீசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1986ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனில் ஒரு பகுதியாக அந்த செர்னோபில் வாயு வந்து கசிவு ஏற்பட்டிருக்குது. வெடிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இதில் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம், அதனை தொடர்ந்து உருவான சுனாமி காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் புகுஷிமா அணு உலை வந்து பெரும் பாதிப்புக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கம்யூனிச பிடியில் இருக்கிற சிறிய நாடான வடகொரியா வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அதிபர் கிம் ஜோங் அது வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டு சோதனை வந்து நிறைய நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் விளைவிக்கும். வல்லரசு நாடாகிய ரஷ்யாவும் அப்படி தான். ரஷ்யாவும் உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாக்குதல் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் நாட்டில் அமைந்துள்ள சஃபோரிஷியா அப்படின்ற அணு உலை அருகில் வந்து இரு நாட்டு படைகளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணு உலைக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் அந்த அணு உலை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சஃபோரிஷியா அணு உலை வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்குது. கடந்த ஆண்டு அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இஸ்ரேல் வந்து ஹமாஸ்கு தீவிரவாதிகள் புகுந்து வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி மக்களை வந்து கொன்னதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ்க தீவிரவாதிகள் ஆதிக்கத்தை உள்ள காசா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. 2017ஆம் ஆண்டு வடகொரியா பூமிக்கடியில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அணுகுண்டு சோதனையும் நடத்தியிருக்காங்க. டேட்டோட படித்து வச்சுக்கோங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் ஸ்கூல் புக்கு, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான ஸ்கூல் புக்கு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான ஸ்கூல் புக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நீட் தேர்வு எழுதினாங்க இல்லையா, அவங்களோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா போய் பார்த்துக்கலாம். அடுத்து வங்கிகளின் உரிமை கோராட பணமாக 78,213 கோடி வந்து அதிகரிச்சிருக்கு. இது 26% அதிகம். ஓகேங்களா, வங்கிகளில் உரிமை கோராமல் உள்ள பணம் மார்ச் வந்து 2024 வரையில் வந்து பார்த்திங்கன்னா 78,213 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கி வந்து தெரிவிச்சிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக யாராலும் உரிமை கோராட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் உள்ள நடப்பாண்டிலும் பின் வங்கியிலும் ரிசர்வ் வங்கியிலும் வந்து பார்த்திங்கன்னா கணக்குகளுக்கு வந்து மாறிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வந்து நாளை மாலை வெளியிடலாம். அதாவது தேர்தலுக்கான அறிவிக்கை வெளிப்பட்ட தினத்திலிருந்து வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மக்கள் பிரதிநிதி சட்டத்தை 126 படி பார்த்திங்கன்னா வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சதுனால நாளை மாலை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அரசு பணி தேர்வில் வந்து தமிழ் வந்து 40 மதிப்பெண் வந்து கட்டாயம் எடுத்தால் தான் வந்து அடுத்த பேப்பர் திருத்துவோன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அது தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தில் வந்து 2021ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடமான் முட்டி வன ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரிழந்திருக்காரு. நம்ம வந்து என்ன உயிரியல் பூங்கா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். சேலம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் இருக்க குருப்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா. ஓகேங்களா, இது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு கொடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1982 வெளிவந்துச்சு. ஏன்னா இதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் கருத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா மோடி ஆட்சியில் உலகில் 5வது பெரிய, அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தற்போது வந்து உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2027 3வது இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு தெரிவிக்குது. அடுத்து கேரளாவின் பள்ளி பாடத்தில் பற்றி பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3 நாடுகளின் மொத்த பொருளாதாரத்தை வந்து இந்தியாவோட எல்ஐசி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான ஜிடிபியை விட அதிகமான பணத்தை வந்து கையில் வச்சுருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. இந்திய காப்பீடு துறையில் முதன்மையாக திகழும் இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவனம் எல்ஐசி வந்து நிர்வகித்து வரும் நிதியின் அளவு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம் ஆகிய 3 நாடுகளின் மொத்த பொருளாதார மதிப்பை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்ஐசி அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 51.21 லட்சம் கோடி மதிப்பிலான நிதியை வந்து அந்த நிறுவனம் வந்து கையாண்டுட்டு இருக்கு. சரிங்களா,
அடுத்து T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஜூன் 9ஆம் தேதி வந்து மோத இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கிராண்ட் ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓப்பன் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 3வது வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ், உலகின் நம்பர் 1 வீராங்கனையான போலந்தின் இகா ஸ்வியாடெக் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 3வது சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. அடுத்து உலக குத்துச்சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா சஜ்ஜிதத்துக்கு வந்து வெற்றி. தாய்லாந்து நடைபெறும் ஒலிம்பிக் குத்துச்சண்டைக்கு தகுதி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்து கால்பந்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நட்பு ரீதியிலான மகளிர் கால்பந்து போட்டி இந்தியா உஸ்பெகிஸ்தான் இந்த அணிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாஷ்கண்டில் வந்து நடக்குது. ஃபிஃபா தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 6வது இடத்துலையும் தாஷ்கண்ட் 48வது இடத்துலையும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மோதினதில் 2003ஆம் ஆண்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்குது ஒரே ஒரு தடவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்வேயில் நடைபெற்ற 3வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உலகின் நம்பர் 1 போட்டியான உள்நாட்டைச் சேர்ந்தவருமான மேக்னஸ் கால்சனை வந்து சாய்த்து இந்திய வெற்றியின் மூலம் வந்து போட்டியாளர்களும் தனி முன்னிலை பெற்றிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரின் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரதான போட்டியாளரான PV சிந்துவும் HS பிரணாய் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கண்டுட்டாங்க அந்த சுற்றில். அடுத்து அந்நிய இந்தியாவில் வந்து மேற்கொள்ளப்படும் அந்நிய நேரடி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா 2023-24ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்குது. 4,442 கோடியாக வந்து சரிஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ். இதுவே போதுமானதான், இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 4 வருது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும். அதனால் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக நோட்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.